பாஜகவை பொறுத்தவரை அவங்க தைரியமா பேச காரணம் அவங்களுக்கு கொடுக்கிறது தான் மக்களுக்கு நியூஸ்ன்னு நினைக்கிறாங்க. வேற நியூஸ் வந்தா அதை திசை திருப்ப மத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களை அதை பத்தி பேச வச்சு அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. பிஜேபி ஒரு மாநிலத்தில் வளர அவங்க தேடுறது மத பிரச்சனைகளை தான். அப்படி அங்க பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம இந்தியாவில் ஒருத்தர் தான் சாமிக்கு பொறி வச்சு படைப்பார். இன்னொருத்தர் தான் கும்பிடுகிற சாமிக்கு கறி வச்சு படைப்பார். இது அவங்களோட வழிபாட்டு முறை, காலங்காலமாக கடைபிடிக்கப்படுகிற பண்பாடு. மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க? நீங்க இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பாஜக கிட்ட சொல்றது, மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசுறதால நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஊழல் கட்சி, குடும்ப அரசியல்னு தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லியே நாம டயர்ட் ஆகிடுவோம். ஆனா அவங்க கூட்டணியிலையும் அவங்க கட்சியிலும் இருக்கிற ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு பிரதமர் மோடியே ஆதரிச்சு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறாரு. என்ன வேடிக்கை! இன்னொரு வேடிக்கையும் பண்ணுவாரு. நிறைய பேர் ராத்திரி 12 மணிக்கு தனியா இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க. ஆனா மோடி நைட்ல டிவியில பேச போறாருன்னா பலரும் நெஞ்சு படப்படுத்துறோம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியா பயத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. திடீர்னு ஒரு நாள் இரவு டிவியில் வந்தார். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொன்னார். எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாம ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு தினம் தினம் புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டாரு. கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வசனம் பேசினாரு. சரின்னு மக்களும் அவரை நம்பி அவரை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா? 99 விழுக்காடு பணம் திரும்ப வந்துட்டுதா ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு. முதல்ல இந்த நடவடிக்கையை ஆதரிச்ச எல்லோரும் கொஞ்ச நாள்லே கடுமையாக விமர்சிச்சாங்கள. அதோடு விட்டாரா? புதுசா அறிமுகப்படுத்தின 2000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சில ஆண்டுக்குள்ளே அறிவிச்சார். அந்த பணமும் 97 விழுக்காடு திரும்ப வந்துருச்சு. அப்ப கருப்பு பண ஒழிப்புன்ற மோடி மஸ்தான் வித்து எதுக்கு? அந்த பண மதிப்பு நடவடிக்கை தான் ஏழைகளின் நடுத்தர குடும்பங்கள் மேல நடத்தப்பட்ட முதல் தாக்குதல். கடுகு டப்பால சுருக்கு பையில இருந்த காசெல்லாம் இப்போ செல்லா காசு ஆயிடுச்சு. சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் எல்லோரும் நடுத்தருவுக்கு வந்தாங்க. மோடி கிட்ட வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல, ஒரு பூத கண்ணாடியும் இருக்கு. அது மூலமா ஏழைகளோட சுருக்கு பையில எவ்வளவு பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பறிக்கலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சவர். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சுருக்கு பை எதுக்கு? எல்லாரையும் வங்கிகள் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னார். அதை நம்பி மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த காசை அக்கௌண்ட்ல போட்டாங்க. கொஞ்ச நாள்ல மினிமம் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு அதையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபைன்ல மட்டும் எவ்வளவு வசூலானது தெரியுமா? 21,000 கோடி ரூபாய். தொடர்ந்து விடல. அடுத்த திரும்ப ஒரு நாள் இரவுல நாடாளுமன்றத்துக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டம் போட்டாரு. குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்னோட பிணத்து மேல இருந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவரே பிரதமரானதும் நடுராத்திரியிலே கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். மாநிலங்களுக்கு இருந்த எல்லா நிதி அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கு மாத்தினார். இதனால மாநிலங்கள் மட்டும் முடங்கல, மக்களும் முடங்கினாங்க. 5
12, 18, 28 விழுக்காடுன்னு சீலிங் வச்சு வரி போட்டாங்க. இதுல இருந்து எந்த பொருளும் தப்ப முடியாது. நீங்க அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறீங்க தெரியுமா? அரிசிக்கு 5 விழுக்காடு, பருப்புக்கும் 5 விழுக்காடு, சேமியா, சர்க்கரை, மஞ்சள் மற்றும் துணிகளுக்கு 5 விழுக்காடு வரி. பெரிய ஆன்மீக காவலர்கள் மாதிரி பேசுதே பாஜக. அவங்க தான் கோவில்ல ஏத்துற சூடத்துக்கு முதல் முறையா 18 விழுக்காடு வரி போட்டாங்க. ஊதுவத்தி சாம்பிராணிக்கு 5 விழுக்காடு வரி, மெழுகுவத்திக்கு 12 விழுக்காடு வரி, மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்களுக்கு 12 விழுக்காடு வரின்னு ஏழைகளுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இதை பார்த்து நாம மட்டும் விமர்சிக்கல. வட மாநிலங்கள் என்ன சொல்றாங்க? ஷோலேன்னு அமிதாப் பச்சன் படத்துல வர்ற கொள்ளைக்காரன் பாத்திரம் பேரு கப்பர் சிங். அந்த கொள்ளைக்காரன் வரிதான் ஜிஎஸ்டின்னு சொல்லி கப்பர் சிங் டாக்ஸ்ன்னு விமர்சிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல கொரோனா வந்தப்போ பிரதமர் இரவுல டிவியில பேசினாரு. டிவியில பேசி என்ன சொன்னாரு? சரி, இந்த மாதிரி நேரத்தில் அவர் காமெடி பண்ண மாட்டாரு, ஏதோ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? மொட்டை மாடிக்கு வந்து மணி அடிங்க, கை தட்டுங்க, விளக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலையும் உணவும் இல்லாம தவிச்ச தொழிலாளிங்க ரயில்ல ஊருக்கு திரும்ப போக முடியாம காசு இல்லாம பல 100 கிலோமீட்டர் நடந்து தங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க. அப்போ ரயில் பாதையில் நடந்து போனவங்க கிளப்புல தண்டவாளத்திலேயே படுத்து தூங்க. அப்போ ரயில் ஏறி 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாருங்க. இப்படி கொரோனாவால நாட்டு மக்கள் அவஸ்தைப்பட்டப்போ கூட அந்த நேரத்தில் தனக்கான விளம்பர வாய்ப்பா பார்த்தவர் தான் பிரதமர் மோடி. அடுத்து என்ன சொன்னாரு? நான் ரெவடி கலாச்சாரம் ஒழிக்க போறேன்னாரு. சரி, இங்க தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த ரவுடிகளை தான் ஒழிக்க போறாருன்னு பார்த்தோம். ஆனா இலவசமா நம்ம வழங்குகிற மக்கள் நல திட்டங்களை ஒழிக்க பார்த்தாரு. நாம தமிழ்நாட்டை வளர்க்க செஞ்சிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை இலவச திட்டங்கள்னு குறுகிய பார்வையோடு பார்த்த பிரதமர் தான் மோடி அவர்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அள்ளி கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு 50 விழுக்காடு இருந்த கட்டண சலுகையும் எடுத்துட்டார். அதாவது மக்களுடைய வறுமையிலும் ஏழாமையிலும் கூட லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவர் தான் மோடி இருக்காரு. இந்த லட்சணத்தில் தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் பஞ்ச் டைலாக் வேற பேசுறாரு. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுடைய ட்ரெய்லரே இப்படி கர்ணகொடூரமா இருக்க, உங்க படம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆக போறதே இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, 10 ஆண்டு ஆட்சி வெறும் சூப்பு மட்டும்தான், விருந்து தயாராகிட்டு இருக்கான். பிரதமர் அவர்களே, சூப்பே கேவலமா இருக்குன்னா மக்கள் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, விருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதையெல்லாம் பேசி தனக்கு 3வது முறையா ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு பிரதமர் கேட்டுட்டு வராரு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையில தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். இதை நான் தனிப்பட்ட ஸ்டாலின் நான் சொல்லல, ஒரு கட்சி தலைவரா சொல்லல, பொறுப்புமிகு இந்திய குடிமகனாக சொல்றேன்.